நிகழ்த்தப்பட்ட மாற்றங்கள் தான் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம். 90களின் பிற்பகுதி ஒட்டுமொத்த உலகமும் புத்தாயிரமாம் ஆண்டை எதிர்நோக்கி காத்திருக்கும் அந்த வேளையில் BBC செய்தி வானொலி அதன் இணைய வாசகர்களிடம் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியது. நவீன உலகம் தனது 2வது 1000ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் அந்த நேரத்தில் அதற்கு முந்திய கடந்த 1000 வருடங்களில் உலகில் தோன்றிய தலை சிறந்த சிந்தனையாளர் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. பல்துறை அறிவு பெற்ற எட்வர்ட் டி போனோ, அமெரிக்காவை சேர்ந்த புகழ்பெற்ற தத்துவவியல் ஞானியான வில்லியம் ஜேம்ஸையும், இத்தாலியை சேர்ந்த தத்துவவியல் ஞானியும் பாதிரியாருமான தோமஸ் அட்கினானஸ் ஆகியோரது பெயர்கள் வாக்களிப்புக்காக பரிந்துரைக்கப்பட்டன. எனினும் உலகமெங்கிலுமிருந்து தமது கருத்துக்களை தெரிவித்த BBCயின் இணையதள வாசகர்கள் வேறு விதமான கருத்தை முன்வைத்திருந்தனர். வரலாறு நெடுக பல்வேறு ஞானிகளும் ஆன்மீக குருக்களும் எழுத்தாளர்களும் உருவாகியிருந்த இந்த பூமியிலிருந்து அந்த ஒருவரின் பெயர் மட்டும் இணையதள வாசகர்களின் மத்தியில் ஓங்கி ஒலித்தது. அந்த பெயர்தான் கார்ல் மார்க்ஸ். உலகம் கண்ட மனிதர்களான ஐன்ஸ்டீன், நியூட்டன், சார்ல்ஸ் டார்வின், கான்ஸ் என புகழ்பெற்ற பல கருத்தியலாளர்களின் பெயரும் அந்த கருத்து கணிப்பில் கார்ல் மார்க்ஸின் பெயருக்கு பின்னாலேயே இடம்பெற்றிருந்தது. யார் இந்த கார்ல் மார்க்ஸ்? ஐரோப்பாவின் ஜெர்மனி நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் தனது வாழ்க்கையை தொடங்கிய இவரது பெயர் இன்றைய வரலாறு தாண்டி இன்னும் பல லட்சம் கோடி ஆண்டுகள் நிலைத்திருக்கும் என எப்படி எம்மால் ஆருடம் கூற முடிகிறது? உலகை ஆளும் யூத ஆதிக்கத்தின் ஒரு வெளிப்பாடாக, அதாவது யூதர்களின் இரகசிய முகவராக, ஜெர்மானிய நாசியாக, இப்படி பல்வேறு வகையிலும் அவரை ஒரு வரையறைக்குள் அடைக்க கோட்பாட்டு ரீதியான எதிரிகள் நினைத்தாலும் உலகின் எந்த ஒரு மூலையிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கம் இன்று வரையில் இவரை தனது ஆதர்ச நாயகனாக, எழுச்சிக்கு வித்திட்டவராக மரியாதை செலுத்தி வருகிறது. அரசியல், தொழிலாளர் உரிமை, வள பங்கீடு, வள பாதுகாப்பு, சூழல் பாதுகாப்பு, சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் என எந்த ஒரு கருப்பொருளை தொட்டாலும் அதில் கார்ல் மார்க்ஸின் பெயர் நினைவுக்கு வருவது இயல்பான ஒன்று. எந்த ஒரு மக்கள் போராட்டத்திலும் பதாதிகளில் இடம்பெறும் இந்த தாடி வைத்த முகம் பல்வேறு நாடுகளில் அரசியல் பொருளாதார மாற்றங்களை உருவாக்குவதில் இன்று வரை பெரும் பங்காற்றி வருகிறது என்று கூறினால் உங்களால் நம்ப முடிகிறதா? இன்றைய தடம் நிகழ்ச்சியில் மக்கள் சக்தியை மக்களுக்கே உணர வைத்த மாபெரும் தலைவன் கார்ல் மார்க்ஸை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆயிரத்தி 1818ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி ஜெர்மனியின் ரைன் மாகாணத்தில் அமைந்துள்ள ட்ரையர் நகரத்தில் நடுத்தர வர்க்க குடும்பத்தில் பிறந்தார் கார்ல் ஹென்ரிச் மார்க்ஸ். உலக வரலாற்றில் இடம்பெற்ற மிக முக்கியமான புரட்சிகளில் ஒன்றான பிரெஞ்சு புரட்சி 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் நடந்தேறியது. பிரெஞ்சு புரட்சி என்பது பிரான்ஸ் மற்றும் பிற ஐரோப்பிய பகுதிகளில் பண்பாடு மற்றும் அரசியல் களங்களில் நிகழ்ந்த பெரும் மாற்றங்களை குறிக்கிறது. இதன் விளைவாக பிரான்சில் பல நூற்றாண்டுகளாக நீடித்திருந்த முழு மன்னராட்சி முறை வீழ்ந்தது. நிலமானிய, நிலப்பிரபுத்துவ, கிறிஸ்தவ திருச்சபை அதிகார முறைமைகளின் ஆதிக்கம் சரிந்து பிரெஞ்சு சமூகத்தில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. பல நூற்றாண்டுகளாக வழக்கிலிருந்த அதிகார கட்டமைப்புகளும் கருத்துக்களும் தகர்க்கப்பட்டு அறிவொளிக்கால கருத்துக்களான குடியுரிமை, மாற்றவியலாத உரிமைகள் போன்றவை பரவின. பிரான்சின் இடதுசாரி அரசியல் அமைப்புகளும் வீதியில் இறங்கி போராடிய சாதாரண மக்களும் இம்மாற்றங்களுக்கு காரணமாக இருந்தனர். கார்ல் மார்க்ஸ் பிறந்த ரைன் மாகாணத்தில் பிரெஞ்சு புரட்சியின் அதிர்வலைகள் அது முடிந்த பின்னரும் நீண்டு கொண்டே இருந்தது. பிரான்சை தாண்டி ஜெர்மனியின் பல பகுதிகளிலும் புரட்சியின் கருத்துக்கள் மக்களிடையே பேசு பொருளாக மாறியிருந்தன. புரட்சியின் சூடு ஜெர்மனியிலும் பரவி கனலை கக்கிக் கொண்டிருந்தது. கார்ல் மார்க்ஸின் தந்தை ஹென்ரிச் மார்க்ஸ் தொழில் முறையில் ஒரு வழக்கறிஞர். பிரெஞ்சு புரட்சி ஜெர்மனி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய நாடுகளில் ஏற்படுத்தியிருந்த இந்த மாற்றத்தை கார்ல் மார்க்ஸின் தந்தையும் சற்று ஏற்றுக்கொண்டிருந்தார். முற்போக்கு சிந்தனை மற்றும் சமத்துவம் ஆகிய கொள்கைகளில் அவர் ஈடுபாடு கொண்டிருந்தார். கார்ல் மார்க்ஸின் தாய் ஹென்ரியேட்டா பிரஸ்பர்க் யூத பாரம்பரியத்தில் பிறந்திருந்த கார்ல் மார்க்ஸின் தந்தை ஹென்ரிச் மார்க்ஸ் தனது மொத்த குடும்பத்தினருடன் புரொட்டஸ்டாண்ட் கிறிஸ்தவ மத பிரிவுக்கு மதம் மாறினார். 1830ஆம் ஆண்டு பள்ளி படிப்பை ஆரம்பித்த கார்ல் மார்க்ஸ் சிறு வயது முதலே முற்போக்கு கருத்துக்களின் பால் அதிகம் ஈர்க்கப்பட்டிருந்தார். கல்வி நடவடிக்கைகளில் குறையேதும் சொல்ல முடியாத சிறந்த மாணவனாக விளங்கிய கார்ல் மார்க்ஸ் ஜெர்மனி, பிரெஞ்சு, கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளை ஆர்வத்துடன் கற்றுக்கொண்டார்.
பாடத்திட்டத்தை பொறுத்தவரையில் கணிதம், இயற்பியல், விஞ்ஞானம், வரலாறு, மதம்சார் ஆராய்ச்சிகள் ஆகிய துறைகளிலும் உன்னதமான அறிவை கொண்டிருந்தார். பள்ளி பருவம் முதலே மக்களுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணிக்க வேண்டும், மக்கள் சேவை மூலம் மக்களது வாழ்க்கை தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருள் வேரூன்றியிருந்தது. பள்ளி வாழ்வின் இறுதி செயற்திட்ட அறிக்கை சமர்ப்பிப்பின் போது இளைஞர் ஒருவன் எந்த வகையான வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற தொனிப்பொருளில் கார்ல் மார்க்ஸ் அறிக்கையை சமர்ப்பித்திருந்தார். அதில் பின்வருமாறு தனது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். மனித குலத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் ஒரு வேலையை நான் தேர்வு செய்து கொண்டால் அதன் பின்னர் எந்த விதமான கஷ்டமும் நம்மை நெருங்கி வராது. காரணம், அத்தகைய வேலை மனித குலத்தின் முன்னேற்றத்தை மையமாக கொண்டு செய்யப்படும் தியாகங்களாகும். அதன் பின்னர் குறுகிய எண்ணம் கொண்ட, மட்டுப்படுத்தப்பட்ட, வரம்பு கொண்ட சுயநலம் சார் மகிழ்ச்சியை ரசிக்க மாட்டோம். உண்மையில் எனது வேலை மூலம் பெறப்படும் மகிழ்ச்சியானது பல லட்சக்கணக்கான மக்களின் மகிழ்ச்சியாகும். நாம் செய்த பணிகள், செய்த சேவைகள் என்றென்றும் நிலைத்திருக்கும். எரிந்து அணைந்த எமது இறுதி சாம்பலின் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும். கண்ணீர் சிந்துவதை பற்றி கூறும் இந்த கடைசி வரி அவரது வாழ்க்கையிலேயே இடம்பெற்றது, தற்போதும் இடம்பெற்று வருகிறது. லண்டனில் அமைந்துள்ள மார்க்சின் கல்லறைக்கு செல்லும் அனைவரும் மனித குலத்திற்கு அவர் செய்த மாபெரும் பங்களிப்பை மரியாதை செய்யும் முகமாக அவருக்கு மலர் கொண்டு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மார்க்சின் தந்தை ஹென்ரிக் மார்க்சின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான லுட்விக் வின் ரெஸ்பாலன் கார்ல் மார்க்சின் சமத்துவ கருத்துக்கள் மீதான காதலுக்கு காரணமாக அமைந்தார். பின்னாட்களில் இவரது புதல்வியான ஜெனியை தான் கார்ல் மார்க்ஸ் காதலித்து கரம் பிடித்தார். கார்ல் மார்க்ஸ் பான் பல்கலைக்கழகத்தில் சட்ட கல்வியை மேற்கொள்வதற்காக 1835ஆம் ஆண்டு இணைந்து கொண்டார். ஒரு வருடம் பான் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றதன் பின்னர் மேற்கொண்டு கல்வி நடவடிக்கைகளை பெர்லின் நகர பல்கலைக்கழகத்தில் தொடர ஆரம்பித்தார். தனது புதிய கல்வி சாலையில் இமானுவல் கான், ஃபயர்வாக், ஹேகல் போன்றோரின் தத்துவார்த்த கருத்துக்களை கிரமமாக கற்றுத் தேர்ந்தார். அதிலும் குறிப்பாக ஹேகலின் கருத்துக்கள் அவரை அதிகமாக ஈர்த்தன. ஹேகலின் வார்த்தைகளான இந்த உலகில் புனிதமானது, நிரந்தரமானது, முடிவானது என எதுவுமில்லை, இயற்கை, சமூகம், மனித சிந்தனை என்பன தொடர்ச்சியாக மாற்றத்திற்கு உள்ளாகி வருகின்றன, இது இடைவிடாது இயங்கி வரும் இயற்கை சக்கரமாகும் என்ற வசனங்கள் கார்ல் மார்க்சின் மனதில் பல்வேறு சிந்தனைகளை உருவாக்கியது. ஹேகலின் இந்த தத்துவமானது கருத்துக்களை முன்னிலைப்படுத்தும் கருத்து முதல்வாதத்தின் அடிப்படையில் அமைந்திருந்தது. இந்த தத்துவத்தை ஃபயர்வாக்கின் பொருள் முதல்வாத கோட்பாட்டின் அடிப்படையில் திருத்தி அமைத்து வெளியிட்டார் கார்ல் மார்க்ஸ். ஹேகலின் இயக்கவியலுக்கு ஃபயர்வாக்கின் பொருள் முதல்வாத ரத்தம் கொண்டு உயிரூட்டி அதற்கு ஒரு பொருள் முதல்வாத அடிப்படையை உருவாக்கி தந்தார். பின்னாளில் இதுவே பொருள் முதல்வாத இயக்கவியல் என்ற தத்துவமாகவும் மாறியது. கார்ல் மார்க்ஸ், நான் உன்னை கேட்டுக்கொள்வதெல்லாம் அளவுக்கு மீறி புத்தகங்களை படிக்க வேண்டாம், சக்தி குறைந்துள்ள உன் கண் பார்வையை மேலும் சிரமப்படுத்த வேண்டாம், உன் நன்மைக்காகவும் உன் குடும்பத்தின் நன்மைக்காகவும் மனித குலத்தின் நன்மைக்காகவும் நீ நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எழுதியிருந்தார். அவர் பட்ட கஷ்டங்களை எல்லாம் தன்னுடைய கஷ்டமாக நினைத்து அவருடைய வாழ்க்கையில் அவர் எதை செய்ய நினைத்தாரோ அந்த பாதையில் சிறப்பாக செல்வதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் தான் அவருடைய மனைவி. உண்மையில் ஒரு நல்ல மனைவி அமைந்தால் எத்தகைய விடயத்தையும் சாதிக்கலாம் என்பதற்கு கார்ல் மார்க்ஸ் உண்மையில் அதிர்ஷ்டசாலி தான் என்று கூற வேண்டும். அவருக்கு ஒரு சிறப்பான நண்பர் அமைந்திருந்தார், அதே போன்று நல்ல துணைவியார் அமைந்திருந்தார். இதனால் உலகத்தில் அவர் ஏற்படுத்திய மாற்றம் என்பது அலாதியானது. ஒவ்வொருவருக்கும் இப்படி தன்னை சுற்றி ஒரு சிறந்த நண்பனும் மனைவியும் இருந்தால் கூட நாங்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாற முடியும். எங்களுடைய கொள்கைகளை அடுத்த கட்டத்தில் எப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் இருந்தாலும் கூட சாதித்து காட்ட முடியும் என்பதை எமக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டிய ஒரு நபர் தான் கார்ல் மார்க்ஸ். அவருடைய வாழ்க்கையில் குறிப்பாக அந்த பத்திரிகை நிறுவனத்தில் அவர் வேலைக்கு சேர்ந்த பிறகும் வேலைக்கு சேர்ந்ததன் பின்னாலும் அவர் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும் என்ன, அந்த பிரச்சனைகளிலிருந்து பாட்டாளி வர்க்கத்திற்காக அவர் எழுதிய ஒவ்வொரு கட்டுரைகளிலும் உலகத்தில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் என அவருக்கு உற்ற துணையாக இருந்த அவருடைய மனைவியின் வாழ்க்கை வரலாறு என்ன என்கின்ற ரீதியில் நாம் இதுவரை அறியாத பல விடயங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்வோம். குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் இயற்கையின் தத்துவவியல் பற்றி தத்துவவியலாளர்களான டெமோக்ரிட்டஸுக்கும் எபிக்யூரியஸிற்கும் இடையிலான வேறுபாடுகள் பற்றி ஆய்வை மேற்கொண்டார் கார்ல் மார்க்ஸ். இந்த ஆய்வறிக்கையின் பெறுபேறுகள் அவருக்கு முனைவர் பட்டத்தை பெற்றுத்தந்தது. கல்வி நடவடிக்கைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததன் பின்னர் பான் பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக தனது தொழில்முறை வாழ்க்கையை ஆரம்பிக்க தீர்மானித்தார். பான் பல்கலைக்கழகத்தில் இணைவதற்காக பெர்லின் நகருக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் முடிக்குரிய மன்னரின் ஆட்சியில் காணப்பட்ட கடுமையான கருத்து சுதந்திரம் தொடர்பான கட்டுப்பாடுகள் காரணமாக
சமத்துவம் பற்றியோ அல்லது முற்போக்கு எண்ணங்கள் தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமாக காணப்பட்டது. அவ்வாறான கருத்துரைகளை வழங்குவதற்கு யாருக்கும் மன தைரியம் காணப்படவில்லை. இதன் காரணமாக கார்ல் மார்க்ஸ் விரிவுரையாளராகும் எண்ணத்தை கைவிட்டார். காரணம், பாடத்திட்டத்துடன் சேர்த்து தனது எண்ண ஓட்டங்கள், முற்போக்கு கருத்துக்கள் மற்றும் சமத்துவம் பற்றிய விடயங்கள் சட்டத்தின் முன் அவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றிவிடும் என எண்ணினார். ரஷ்ய முடியாட்சியின் கடும்போக்குவாதத்திற்கு எதிராக 1842ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட தி ரெயின்சே ஜெய்டுங் பத்திரிகையில் தொடர்ந்து முற்போக்கு கருத்துக்களை உழைக்கும் மக்களுக்காக கட்டுரைகளை எழுதி வந்தார் மார்க்ஸ். பிரெஞ்சு புரட்சியின் பாதிப்பு நீரோடி இருந்த ஜெர்மானிய சமூகத்தில் மார்க்சின் கட்டுரைகள் சிறந்த வரவேற்பை பெற தொடங்கியது. எழுத்து உலகத்தில் சீக்கிரமாகவே புகழ் பெற தொடங்கினார் கார்ல் மார்க்ஸ். இதனால் அந்த பத்திரிகையின் ஆசிரியர் பதவி அவரை தேடி வந்தது. கார்ல் மார்க்ஸ் பதவியேற்றதன் பின்னர் அந்த பத்திரிகையின் முகத்தோற்றமே முற்றிலுமாக மாறிப்போனது. புரட்சியின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு ஆக்கங்கள் பிரசுரிக்கப்பட தொடங்கின. ரைன் மாநில சட்டமன்றத்தின் செயற்பாடுகள் தொடர்பாக கார்ல் மார்க்ஸ் வெளியிட்டிருந்த கட்டுரையை அடிப்படையாக கொண்டு அரசினால் கடுமையான தணிக்கை நடைமுறைகள் அந்த பத்திரிகையின் மீது விதிக்கப்பட்டன. கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு இடையிலான தொடர்பு பற்றி கார்ல் மார்க்ஸ் வெளியிட்ட இரண்டாவது கட்டுரைக்கு அரசாங்கம் தடை விதித்தது. இந்த அடக்குமுறைகள் எதற்கும் அஞ்சாத கார்ல் மார்க்ஸ் கருத்துக்களை முன்வைப்பதிலிருந்து பின்னிற்கவில்லை. அச்சமற்ற இந்த போக்கு பத்திரிகை உலகில் கார்ல் மார்க்ஸை ஒரு இரும்பு மனிதராகவும் முன்னிறுத்தியது. விரைவிலேயே தி ரெயின்சே ஜெய்டுங் பத்திரிகையின் தலைமை ஆசிரியர் பதவிக்கு முன்னேறினார் கார்ல் மார்க்ஸ். ஆச்சரியப்படும் வகையில் அத்தகைய பொறுப்புமிக்க பதவிக்கு அவர் தெரிவு செய்யப்பட்ட போது அவருக்கு வயது வெறும் 24 தான். சாதிப்பதற்கு வயது ஒரு தடையில்லை என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ரஷ்ய மன்னர்களின் கொடுங்கோல் ஆட்சி முறை, அதிகாரத்தில் இருக்கும் நபர்களின் பதவிசார் அட்டூழியங்கள், நிலவுடைமை பிரபுக்களின் ஊழியர்சார் கொடுங்கோன்மை என அன்றைய ஜெர்மனி எதிர்நோக்கியிருந்த முக்கியமான சமூகம் சார் பிரச்சனைகளை தனது எழுத்தின் மூலம் விமர்சிப்பதற்கு கார்ல் மார்க்ஸ் தயங்கவில்லை. ஆளும் தரப்பிற்கு ஒத்திசைவாக இயங்கும் மிதவாத முதலாளிகளையும் கடும் தொனியில் விமர்சித்து கட்டுரைகளை வெளியிட்டு வந்தார் கார்ல் மார்க்ஸ். அரசியல் மற்றும் சமூக உரிமைகள் மறுக்கப்பட்டு வாழ்ந்து வந்த அடித்தட்டு மக்களின் மற்றும் சொற்ப கூலிக்காக கடுமையாக உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்தின் ஆதரவாளராகவும் புரட்சிகரமான ஜனநாயகவாதியாகவும் விளங்கினார் கார்ல் மார்க்ஸ். இவ்வாறாக பெரும்பான்மை சமூகத்துடன் அவர் கொண்டிருந்த நெருங்கிய உறவு சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அறிந்து கொள்வதற்கு உதவியதுடன் வெறும் அரசியலை மட்டும் படிப்பதிலிருந்து அவரது எண்ண ஓட்டங்களை பொருளாதார உறவுகள் குறித்தும் அதனூடாக சோசலிச கோட்பாடுகளை பற்றி கற்றுக்கொள்வதற்கும் தூண்டியது. இதனிடையே அவர் பணியாற்றி வந்த பத்திரிகைக்கு அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டது. ஊழியர்கள் அனைவரும் வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்க்கையை நடத்தி வந்த கார்ல் மார்க்ஸ் தனது நீண்ட நாள் காதலியான ஜெனியை 1843ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பதிவு திருமணம் செய்து கொண்டார். மார்க்ஸும் ஜெனியும் சிறு வயது முதலே நண்பர்களாக பழகி வந்தனர். இந்த நட்பு பின்பு காதலாக பரிணமித்து அவர்களை வாழ்க்கையில் ஒன்று சேர்த்தது. மனித குலம் கண்ட காவிய காதல்களில் ஒன்றாக மார்க்ஸ் ஜெனியின் காதல் உறவும் காணப்படுகிறது. தன்னை விட 4 வயது இளைஞனான மார்க்ஸை திருமணம் செய்வதில் ஜெனிக்கு எந்தவித தயக்கமும் காணப்படவில்லை. மார்க்ஸின் தெளிவான சிந்தனை, பரந்துபட்ட அறிவு, நேர்மையான எண்ணங்கள் மற்றும் சமூக அக்கறை என்பவற்றின் காரணமாக ஜெனிக்கு மார்க்ஸை காந்தம் போல பெற்றுக்கொள்ள தோன்றியது. எனினும் அவர்களது திருமணம் நினைத்தது போல் இலகுவாக நடந்துவிடவில்லை. சமூகத்தில் உயர்வான பிரபு குடும்பத்தை சேர்ந்த ஜெனி மார்க்ஸை திருமணம் செய்வதை அவர்களது குடும்பத்தினர் கடுமையாக எதிர்த்தனர். எனினும் அனைத்திற்கும் மேலாக மார்க்ஸை உண்மையாக காதலித்த ஜெனி அவருக்காக பல்வேறு தியாகங்களையும் செய்தார். ஹென்ரிச் மார்க்ஸ் தனது மகன் கார்ல் மார்க்ஸ் பெர்லினில் படித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு எழுதிய கடிதம் ஒன்றிலேயே இதனை குறிப்பிடுகின்றார். அந்த கடிதத்தில் ஹென்ரிச் மார்க்ஸ் பின்வருமாறு கூறுகிறார்: நான் ஜெனியுடன் பேசினேன். அவளது மனதை முற்றிலும் அமைதிப்படுத்தவே நான் முயற்சி செய்தேன். என்னால் முடிந்த அனைத்தையும் நான் செய்தேன். தீவிரமாக தலையிட்டு இந்த கண்ணியமான உயிருக்கு ஆறுதல் அளித்து அவளை பாதுகாக்கும் சக்தி எனக்கு இருக்குமேயானால் எந்த ஒரு தியாகமும் எனக்கு மகத்தானது அல்ல. துரதிர்ஷ்டவசமாக நான் ஒவ்வொரு அம்சத்திலும் பலவீனமானவளாக இருக்கிறேன். அவள் உனக்காக விலை மதிக்க முடியாத தியாகத்தை செய்து வருகிறாள். திருமணம் முடிந்து ஜெனியின் வீட்டில் மார்க்ஸ் வசித்து வந்த போது ஹேகலின் தத்துவம் மீதான தனது காத்திரமான பார்வையை விமர்சனமாக எழுதினார் மார்க்ஸ். ஹேகலின் உரிமைகள் பற்றிய தத்துவவியல் மீதான விமர்சனத்திற்கு
சில பங்களிப்புகள் என்பது அந்த நூலின் பெயர். இந்த நூலை எழுதும்போது மார்க்ஸ் ஒரு முடிவை மேற்கொண்டார். பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சார்ந்த உறவுகளே சமூக வளர்ச்சியின் அடிப்படை ஆதாரமாக உள்ளன. இதனால்தான் வர்க்க போராட்டங்களும் புரட்சிகளும் உருவாகின்றன என்ற முடிவுக்கு வந்தார் கார்ல் மார்க்ஸ். ஐரோப்பிய உலகின் அரசியல் மற்றும் கலாச்சார மேம்பாட்டு மையமாக திகழ்ந்த பாரிஸ் நகரத்திற்கு 1843ஆம் ஆண்டு ஜெனியுடன் வந்து சேர்ந்தார் கார்ல் மார்க்ஸ். லீக் ஆஃப் த ஜஸ்ட் என்று அழைக்கப்பட்ட நீதித்துறை வல்லுநர்களின் அமைப்புடன் நெருக்கமாக பழகி வந்தார். திரைமறைவில் ரகசியமாக இயங்கி வந்த இந்த அமைப்பில் பல்வேறு கற்பனைவாத சோசலிச கொள்கையாளர்கள் இயங்கி வந்தனர். அந்த காலகட்டத்தில் பிரான்சில் முதலாளித்துவம் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்தது. அதனுடன் சேர்த்து ஊழியர்கள் மீதான அடக்குமுறைகளும் சேர்ந்தே வளரத் தொடங்கியது. எண்ணிக்கையில் அதிகமாக இருந்த பாட்டாளி மக்களும் அதற்கு எதிராக ஒன்று திரள தொடங்கியிருந்தனர். இந்த அதிகார வர்க்கம் மற்றும் தொழிலாளர் வர்க்கம் இடையிலான வர்க்க முரண்பாடுகளை உற்று நோக்கத் தொடங்கினார் கார்ல் மார்க்ஸ். வர்க்க போராட்டங்கள் என்பது மனித குல வரலாற்றை முன்னோக்கி கொண்டு செல்லும் இயங்கு விசையாக செயற்படுவதை அவர் அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்டார். அவர் முன்னே சில கேள்விகள் உருவாகின. வர்க்கம் என்றால் என்ன? அது எவ்வாறு உருவாகியது? அதன் வளர்ச்சி எவ்வாறு இடம்பெற்றது போன்ற கேள்விகள் அவர் மனதில் எழுந்தது. இந்த கேள்விகளுக்கான விடையை அறிந்து கொள்வதற்கு தேவையான ஆராய்ச்சிகளை கார்ல் மார்க்ஸ் ஆரம்பித்தார். இந்த ஆராய்ச்சியுடன் தொடர்பு பட்டு ஆடம் ஸ்மித், டேவிட் ரிகார்டோ போன்ற முதலாளித்துவ பொருளாதார வல்லுநர்களின் புத்தகங்களை முழுமையாக கற்று அவற்றின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டார். 1844ஆம் ஆண்டு ஜெர்மன் பிரெஞ்சு வருடாந்த புத்தகம் என்ற இதழை தனது நண்பருடன் இணைந்து ஆரம்பித்தார் கார்ல் மார்க்ஸ். இந்த இதழின் மூலம் தொழிலாளர்களின் வர்க்க புரட்சியின் அவசியத்தை அவர் தனது எழுத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார். முதலாளி வர்க்கத்திற்கு எதிராக தொழிலாளர்கள் ஆயுதமேந்தி ஏனும் கிளர்ந்தெழ வேண்டும் எனவும், ஜனநாயக ரீதியில் தொழிலாளர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதன் மூலமே ஏற்றத்தாழ்வுகள் நீக்கப்பட்டு சமத்துவமிக்க சமுதாயத்தை நோக்கி நாம் முன்னேற வேண்டும் என்ற கருத்தை உறுதியாக முன்வைத்தார் கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் ஆரம்பித்திருந்த ஜெர்மனி பிரெஞ்சு வருடாந்த புத்தகம் சஞ்சிகைக்கு லண்டனிலிருந்து இளைஞர் ஒருவர் அரசியல் பொருளாதார விமர்சனத்தின் வரையறைகள் என்ற கட்டுரையை எழுதியிருந்தார். அந்த இளைஞன் அந்த ஒரு கட்டுரையுடன் நின்றுவிடவில்லை. அவர் மார்க்சின் இறுதி காலம் வரை உற்ற தோழனாக, சக போராளியாக, சக பயணியாக, புரட்சியாளனாக, சொல்ல போனால் மார்க்சின் மறு பிம்பமாகவே வாழ்ந்த ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் என்பவர் ஆவார். கார்ல் மார்க்ஸ் பிறந்த அதே ரைன் மாகாணத்தில்தான் ஏங்கல்ஸும் பிறந்தார். மார்க்ஸை விட 2 வயது இளைஞரான அவர் அடிப்படையில் ஃபோமன் நகர பருத்தி பஞ்சு உற்பத்தி ஆலை உரிமையாளர் ஒருவரின் மகன். தனது தந்தையின் தொழிற்சாலையில் குறைந்த ஊதியத்திற்கு தொழிலாளர்கள் படும் கஷ்டங்களை, உரிமைகளின்றி அவர்கள் படும் துன்பங்களை தினமும் நேரில் பார்த்து வந்த ஏங்கல்ஸ் கால ஓட்டத்தில் கார்ல் மார்க்சின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள தொடங்கினார். முதலாளியாக இருந்த போதும் மனசாட்சியின்படியே அவர் இந்த மாற்றத்தை தனது மனதில் ஏற்றுக்கொண்டார். கார்ல் மார்க்ஸுடைய மிக முக்கியமான புத்தகமான மூலதனம் புத்தகத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற மிக முக்கியமான நபர்களில் இந்த ஏங்கல்ஸ் முதலிடம் பெறுகிறார். ஏங்கல்ஸினூடாகத்தான் கார்ல் மார்க்ஸினுடைய எழுதி வந்தார். ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதை விரும்பாத பிரஷ்ய அரசு பிரெஞ்சு அரசாங்கம் மூலமாக அவரை கட்டுப்படுத்த தீர்மானித்தது. பிரஷ்ய அரசாங்கம் பிரான்ஸ் தலைமைக்கு வழங்கிய அழுத்தம் காரணமாக 24 மணி நேரத்திற்குள் பிரான்சை விட்டு வெளியேறுமாறு கார்ல் மார்க்ஸிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இக்கட்டான இந்த சூழ்நிலையில் குறிப்பறிந்து சரியான முடிவை மேற்கொண்டார் கார்ல் மார்க்ஸ். அந்த நேரத்தில் ஐரோப்பாவில் உருவாகியிருந்த முற்போக்கு சிந்தனைகளை வரவேற்ற ஒரு சில நாடுகளில் பெல்ஜியமும் ஒன்று. பல்வேறு நாடுகளிலிருந்தும் முற்போக்குவாதிகள், சமத்துவ புரட்சியாளர்கள் பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரத்தில் வந்து குடியேற தொடங்கியிருந்தனர். இதனை கவனித்த கார்ல் மார்க்ஸ் பிரசல்ஸ் நகருக்கு குடிபெயர்ந்தார். மனைவி ஜெனி கடும் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் வீட்டிலிருந்த வீட்டு உபயோகப் பொருட்களை விற்று அதில் கிடைத்த சொற்ப பணத்தை கொண்டு மூத்த மகளுடன் பிரசல்ஸுக்கு வந்தடைந்தார். பெல்ஜியத்திலிருந்து தனது பணியை தொடர்ந்த கார்ல் மார்க்ஸ் பிரஷ்ய அரசை பற்றி விமர்சன கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி வந்தார். குறிப்பாக அங்கு தொழிலாளர் உரிமைகள் மறுக்கப்படுவதை பற்றி தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதனை பொறுத்து கொள்ள முடியாத பிரஷ்ய அரசு மார்க்சின் குரல் வலையை நசுக்குவதற்கு இம்முறை பெல்ஜிய அரசாங்கத்தை நாடியது. இதனால் மனம் வெறுத்து போன கார்ல் மார்க்ஸ் இறுதியாக ஒரு முடிவை மேற்கொள்ள தீர்மானித்தார்.
பிரஷ்ய குடிமகனாக, அதாவது இந்நாள் ஜெர்மானிய நாட்டின் குடிமகனாக தான் இருக்கும் வரை ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் தன்னை துரத்தி கொண்டே இருக்கும், தான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் அந்த முடிவை மேற்கொள்கிறார். ஆம், தான் பிறந்து வளர்ந்த பிரஷ்ய நாட்டின் குடியுரிமையை அவர் துறந்தார். அதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவும் செய்தார். இந்த அறிவிப்பானது அவர் ஒரு நாட்டிற்கு மட்டும் உரிமையானவர் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உரித்துடையவர் என்ற கருத்தை விதைத்தது. தனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து நாட்டு மக்களினதும் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த, கொள்கைகளை வகுத்த கார்ல் மார்க்ஸ் இறுதி வரை சர்வதேசவாதியாகவே வாழ்ந்து வந்தார். இனம், மதம், மொழி, தேசம் என எந்த ஒரு வரையறைக்குள்ளும் தன்னை சிறைப்படுத்திக் கொள்ளாது சுயாதீனமான ஒரு தத்துவவியலாளராக தன்னை நிலைநிறுத்தினார். 1845ஆம் ஆண்டு ஏப்ரலில் மார்க்சின் நண்பனான எங்கல்ஸ் பிரசல்ஸ் நகரத்திற்கு வந்து சேர்ந்தார். அதன் பின்னர் இருவரும் இணைந்து ஆராய்ச்சி கட்டுரைகள், கொள்கை பகுப்பாய்வுகள் மற்றும் புரட்சிசார் முன்னெடுப்புகள் என்பன வேகம் எடுத்தன. இவர்கள் இருவரினதும் ஒருங்கிணைந்த முயற்சியில் ஜெர்மன் தத்துவம் எனும் நூல் எழுதி முடிக்கப்பட்டது. ஃபயர்வாக் போன்றோரின் தத்துவங்களில் உள்ள குறைபாடுகளை தத்துவ ரீதியாக நிரூபணம் செய்தனர். இங்குதான் இவர்கள் தமது இயக்கவியல் பொருள் முதல்வாதம் எனும் கொள்கையை செம்மைப்படுத்தி அறிமுகம் செய்தனர். உணர்வுகள் நம் வாழ்க்கை தரத்தை அல்லது வாழ்க்கை நிலையை தீர்மானிப்பதில்லை, மாறாக வாழ்க்கை தரம்தான் தமது உணர்வுகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன என்ற வாதத்தை அவர்கள் தமது புத்தகத்தின் மூலமாக முன்வைத்தனர். இதில் சோகமான விடயம் என்னவென்றால், இந்த புத்தகமானது இருவரும் இறந்ததன் பின்னர் 1932ஆம் ஆண்டுதான் அச்சில் ஏற்றப்பட்டு புத்தகமாக வெளியாகியது. முதலாளித்துவ பிற்போக்குவாத கருத்தியலாளர்களுக்கு தொடர்ந்து தமது ஆய்வு கட்டுரைகள் மூலம் பதிலளித்து வந்த மார்க்ஸ் மற்றும் எங்கல்ஸ் போலி கம்யூனிஸ்டுகள் மற்றும் சிறிய அளவு முதலாளித்துவவாதிகளுக்கு எதிராகவும் போராட வேண்டியிருந்தது. வறுமையின் தத்துவம் எனும் நூலை எழுதிய புருத்தோனின் கருத்தை மறுக்கும் வகையில் பதிலடி பதிவாக தத்துவத்தின் வறுமை எனும் நூலை எழுதினார்கள். அதில் பணம் என்பது ஒரு பொருள் அல்ல, அது ஒரு சமூக உறவு, அதாவது சமூகம் எனும் கட்டமைப்பு கொள்வனவு விற்பனை என்ற பொறிமுறையில் இயங்குவதற்கு பணம் என்பது மிகவும் அவசியமானது. ஒரு மனிதனிடத்தில் செலவாக அமையும் ஒரு விடயம் மற்றும் ஒருவனுக்கு வருமானமாக அமைகிறது. பணம் எனும் கருவி எங்கு பெரும்பான்மையாக இருக்கின்றதோ அவனது கையே இந்த சுற்றோட்டத்தில் ஓங்குகிறது. தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, தொழிற்சங்கங்கள் எனும் ஒரு கூரையின் கீழ் இணைந்து தொழிலாளர்கள் பலம் பெறக்கூடாது போன்ற புருத்தோனின் கருத்தை அடித்து தூள் தூளாக்கினார் கார்ல் மார்க்ஸ். தொழிலாளர்கள் சங்கங்களை ஒன்றிணைய வேண்டியதன் அவசியத்தையும், அந்த சங்கங்கள் மூலம் சமூகத்தில் புரையோடி போயிருந்த வர்க்க ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதற்கான முன்னெடுப்புகளை ஏற்படுத்த முடியும் என்பதையும் எடுத்துரைத்தார். 1800களின் நடுப்பகுதியில் ரகசியமாக திரைமறைவில் இயங்கி வந்த நீதியாளர் கழகம் கார்ல் மார்க்ஸ் மற்றும் எங்கல்ஸ் ஆகியோரிடம் தமது கழகத்துடன் இணைந்து பொதுவான அபிலாஷைகளுக்கு குரல் கொடுக்க முன்வருமாறு கோரிக்கை விடுத்தனர். இருவரும் அவர்களது கோரிக்கையை ஏற்று அவர்களுடன் இணைந்து செயற்பட தீர்மானித்தனர். அதே நேரத்தில் இங்கிலாந்தின் லண்டன் நகரில் இடம்பெற்ற நீதியாளர் கழகத்தின் மாநாட்டில் கார்ல் மார்க்ஸ் பங்கேற்கவில்லை. காரணம் ஒன்றும் வியப்புக்குரியதல்ல. பெல்ஜியத்திலிருந்து லண்டன் வரை செல்வதற்கான பயண செலவுக்கு தேவையான பணம் மார்க்ஸிடம் அப்பொழுது இருந்திருக்கவில்லை. இந்த மாநாட்டில் எங்கல்ஸ் மற்றும் பங்கேற்றார். இந்த மாநாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீதியாளர் கழகத்தின் பெயர் கம்யூனிஸ்ட் லீக் என பெயர் மாற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டது. அமைப்பின் தாரக மந்திரமாக அதுவரை பின்பற்றப்பட்டு வந்த அனைத்து மனிதர்களும் சகோதரர்களே எனும் வசனம் கைவிடப்பட்டு உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்றிணையுங்கள் என்ற புரட்சிகர வசனம் பின்பற்றப்பட தொடங்கியது. இந்த அமைப்பின் குறிக்கோள் முதலாளித்துவத்தை அதிகாரத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு தொழிலாளர்களை சக்திமிக்க பதவிகளில் அமர்த்துவதாகும். கம்யூனிஸ்ட் லீக்கின் குறிக்கோளை கொள்கை அறிக்கையாக தயாரிக்கும் பொறுப்பு மார்க்ஸ் மற்றும் எங்கல்ஸிடம் ஒப்படைக்கப்பட்டது. 1848ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புகழ்பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கை அறிக்கை மார்க்ஸ் மற்றும் எங்கல்ஸால் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கையில்தான் புகழ்பெற்ற கம்யூனிச முழக்கமான உலக நாடுகளின் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் வெல்வதற்கு ஒரு பொன் உலகம் உள்ளது என்ற சொற்றொடர் உள்ளடக்கப்பட்டிருந்தது. மார்க்ஸ் மற்றும் எங்கல்ஸ் எழுதிய இந்த அறிக்கை இன்று வரை உலக நாடுகள் அனைத்திலும் கம்யூனிஸ்டுகளின் அடிப்படை நூலாக கருதப்படுகிறது. கம்யூனிஸ்ட் லீக் கட்சியின் எழுச்சி மற்றும் மார்க்ஸ் எங்கல்ஸின் புரட்சிகர கருத்துக்கள் பெல்ஜியத்தில் மன்னராட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகளுக்கும் வழிவகுத்தது.
நாடெங்கிலும் போராட்டங்கள் வலுப்பெற தொடங்கின. கார்ல் மார்க்ஸ் தனது பங்கிற்கு பரம்பரை சொத்துக்களை விற்று பெற்ற பணத்தில் ஒரு பகுதியை கிளர்ச்சியாளர்கள் ஆயுதம் வாங்குவதற்காக வழங்கினார். கம்யூனிஸ்ட் லீக் கட்சியின் தலைவர்களை கைது செய்த பெல்ஜிய அரசு கார்ல் மார்க்ஸை 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஆணை பிறப்பித்தது. இதன் பின்னர் மார்க்ஸை அதிரடியாக கைது செய்த பிரசல்ஸ் போலீசார் அவரை சிறையில் அடைத்தார்கள். அத்துடன் அவரது மனைவி ஜெனியையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடும் எச்சரிக்கைக்கு பின்னர் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர். அதற்கு பின்னரும் பெல்ஜியத்தில் தங்கியிருப்பது பாதுகாப்பானது அல்ல என உணர்ந்து கொண்ட மார்க்ஸ் மற்றும் ஜெனி பாரிஸ் நகருக்கு இரவோடு இரவாக தப்பி சென்றனர். இந்த நேரத்தில் ஜெர்மனியில் புரட்சிகரமான சூழல் உருவாகியிருந்தது. இந்த போராட்டங்களை நெறிப்படுத்தவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் நிலைமையை மேம்படுத்தவும் நியூ ரைட்சின்சே செய்ட்டுங் பத்திரிகையை மார்க்ஸ் மற்றும் எங்கெல்ஸ் ஆரம்பித்தனர். எனினும் செய்தி பத்திரிகையை மேற்கொண்டு நடத்துவதற்கு தேவையான பணத்திற்காக பத்திரிகையின் பங்குகள் சிறு முதலாளிகளுக்கு விற்கப்பட்டது. இம்முதலாளிகள் கார்ல் மார்க்ஸின் புரட்சிகர இடதுசாரி கருத்துக்களுக்கு இடையூறு விளைவித்தனர். பத்திரிகை கட்டுரைகளில் ஆதிக்கம் செலுத்தவும் தொடங்கினார்கள். அனைத்து இடையூறுகளையும் சமாளித்து பத்திரிகையை தன் வழியில் நடத்தி சென்றார் கார்ல் மார்க்ஸ். இந்த காலகட்டத்தில் பாரிஸ் நகரில் கொந்தளிப்பான சூழல் ஒன்று உருவாகியிருந்தது. மன்னர் சார்ல்ஸ் லூயி நெப்போலியன் போனாபர்ட்டிற்கு எதிராக கலகம் வெடிக்கும் சூழல் உருவாகியிருந்தபடியால் பாரிஸ் நகரத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டு கார்ல் மார்க்ஸ் 24 மணி நேரத்திற்குள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. செய்வதறியாது நின்ற கார்ல் மார்க்ஸ் குடும்பத்தினர் இறுதியாக அங்கிருந்தும் வெளியேறினார்கள். பெல்ஜியம், பிரஷ்யா என எங்கும் செல்ல முடியாத சூழ்நிலையில் எங்கெல்ஸுக்கு கடிதம் மூலம் தகவல் கூறிவிட்டு லண்டன் நகருக்கு சென்றனர். மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் லண்டன் நகரில் வாடகை வீடொன்றில் வாழ்க்கையை ஆரம்பித்தார் கார்ல் மார்க்ஸ். லண்டனிலும் அவரது எதிரிகள் அவரை லண்டனை விட்டு வெளியேற்றுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையில் கடும் பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கிக்கொண்ட மார்க்ஸ் வீட்டு செலவுகளை கவனித்துக் கொள்ளக்கூட பணமில்லாமல் கடும் அழுத்தத்திற்கு உள்ளாகியிருந்தார். இந்நிலையில் நாடற்ற அகதியாகவும் மாறியிருந்தார் கார்ல் மார்க்ஸ். எழுத்து தொழிலை மட்டுமே நம்பி மார்க்சினால் தமது குடும்பத்தை நடத்தி செல்ல முடியாது என உணர்ந்த எங்கெல்ஸ் மார்க்சின் அரசியல் பணிகள் தொடர வேண்டுமென்றால் நான் தான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தார் எங்கெல்ஸ். மார்க்ஸ் குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்ய வேண்டும் எனவும் முடிவெடுத்தார். அருமை தோழன் மேற்கொண்ட இந்த முடிவுக்கு அந்த நேரத்தில் மார்க்ஸும் சம்மதம் தெரிவித்தார். தனது குடும்பத்திற்கு உதவி செய்வதற்காக எங்கெல்ஸ் மான்செஸ்டர் நகருக்கு செல்ல முடிவெடுத்தது பற்றி மார்க்ஸின் கடைசி மகள் எலியானா இவ்வாறு கூறுகிறார். அன்று காலையில் அவர் கட்சி அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றபோது அவரது முகத்தில் காணப்பட்ட பிரகாசத்தை என்றும் என்னால் மறக்க முடியாது. அன்று அதை புரிந்து கொள்ள முடியாத சின்ன பெண்ணாக நான் இருந்தேன் என எண்ணும்போது இன்று எனது கண்கள் கண்ணீரால் குளமாகின்றன என்று கூறினார். புரட்சிக்கு பங்களிப்பதை தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்ட எங்கெல்ஸ் தனது தந்தைக்கு சொந்தமாக இருந்த பஞ்சாலையின் சொத்துரிமையை கைவிட்டு மார்க்ஸின் குடும்பத்திற்கு உதவுவதற்காக ஏறத்தாழ 20 ஆண்டுகள் வேலைக்கு சென்றார். தனது வருமானத்தை சிக்கனமாக செலவு செய்ததுடன் மிகுதி பணத்தை மார்க்ஸின் குடும்ப செலவுகளுக்காக அனுப்பி வைத்தார். ஒப்பற்ற இந்த தியாகம் கம்யூனிசவாதிகளால் இன்றும் நினைவு கூறப்படுகிறது. அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இருவரது நட்பும் பெரும்பாலும் கடித போக்குவரத்தில் மட்டுமே இடம்பெற்றது. 1851ஆம் ஆண்டு நியூயார்க்கிலிருந்து வெளியாகும் நியூயார்க் டெய்லி ட்ரிபியூ பத்திரிகையின் லண்டன் செய்தி நிருபராக வேலைக்கு சேர்ந்தார் கார்ல் மார்க்ஸ். ஆங்கிலம் புலமையற்ற மார்க்ஸ் ஜெர்மானிய மொழியில் கட்டுரைகளை எழுதி அதை மான்செஸ்டரில் வேலை பார்த்து வந்த எங்கெல்ஸுக்கு அனுப்பி வைத்தார். மீண்டும் எங்கெல்ஸ் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நியூயார்க் நகரத்திற்கு தபாலில் அனுப்பி வைப்பார். இதன் மூலம் கிடைத்த மேலதிக வருமானம் கார்ல் மார்க்ஸின் பண சிக்கலை சற்று தீர்த்திருந்தது. இதனால் எங்கெல்ஸ் சற்று மகிழ்ச்சி அடைந்திருந்தார். மேலும் தானே சில கட்டுரைகளை எழுதி அவற்றை மார்க்ஸின் பெயரில் நியூயார்க் நகருக்கு அனுப்பி வைத்த சம்பவங்களும் இடம்பெற்றன. கார்ல் மார்க்ஸ் ஒரு நபராக இந்த கார்ல் மார்க்ஸ் என்றுமே இருப்பார். கடைசி மனிதன் இவ்வுலகில் வாழும் வரை அவருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால்தான் 1883ஆம் ஆண்டு அவர் மரணித்த பின்பும் கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை கார்ல் மார்க்ஸை உலகம் போற்றிக் கொண்டே இருக்கிறது, நாமும் போற்றிக் கொண்டே இருப்போம். குறிப்பாக அவருடைய வாழ்க்கையின் இந்த இறுதி காலகட்டத்தில் அவர் எழுதிய புத்தகங்கள் தான் அந்த புத்தகங்களினூடாக நிகழ்த்தப்பட்ட மாற்றங்கள் என்ன, அரசியலை கற்றுக் கொடுத்தவர், பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்தவர், மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்திருந்தால் பல்வேறு தத்துவார்த்த ரீதியான கோட்பாடுகளையும் அவர் நிறுவியிருந்தார். இதனூடாக உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை நாமும் தெரிந்து கொள்வோம்.
ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் அப்பொழுது நிலவி வந்த கடுமையான பொருளாதார நெருக்கடி மார்க்ஸையும் விட்டு வைக்கவில்லை. இந்த நிலையில் அவரது மகன் என்ரிச் நிமோனியா காய்ச்சலுக்கு பலியானார். வீட்டு செலவுகளையும் மருத்துவ தேவைகளையும் சமாளிக்க வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் விற்பனைக்கு சென்றன. கடன்களை செலுத்துவதற்காக மேலும் புதிய கடன்களை வாங்க தொடங்கினார். கடன்களை பெற நடையாய் நடந்தார். கார்ல் மார்க்ஸ் நினைத்திருந்தால் தனது கல்வி தகமைகளுக்கும் பொருளாதார அறிவுக்கும் சிறந்த சம்பளம் பெறக்கூடிய வேலைக்கு சென்றிருக்க முடியும். எத்தனை தடைகள் வந்தாலும் எனது லட்சியத்தில் நான் பின்னிற்க மாட்டேன். எனது குறிக்கோள் கூறும் வழியில் நான் செல்வேன். முதலாளித்துவ சமூகம் என்னை ஒரு பணம் சம்பாதிக்கும் இயந்திரமாக மாற்றுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று கூறிய மார்க்ஸ் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார். மார்க்ஸ் எங்கெல்ஸுக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். மனைவி மகள்கள் நோய்வாய்ப்பட்டு உள்ளனர். மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லை. கடைசி 8-10 நாட்களாக ரொட்டி மற்றும் உருளைக்கிழங்குகளை அவித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். வீட்டு வாடகை மற்றும் தினசரி தேவைகள் என நாலா பக்கமும் கடன் கழுத்தை நெருக்கின்றது. இந்த இக்கட்டான சிக்கலிலிருந்து எவ்வாறு விடுபட போகின்றேன்? குழந்தைகளுக்கு பால் கொடுக்க முடியாத வறுமையில் ஜெனியின் மார்புகளில் பாலிற்கு பதிலாக இரத்தம்தான் சுரந்தது. இவ்வாறு எழுதியிருந்தார் கார்ல் மார்க்ஸ். பிரபு குடும்பத்தில் பிறந்திருந்த செல்வ சீமாட்டியான ஜெனியை வறுமை தனது கொடும் கரங்களால் வாட்டியது. ஒரு கட்டத்தில் மருத்துவ செலவிற்காக பலரிடம் முயற்சித்தும் உதவி கிடைக்காத சூழ்நிலையில் உடல் பலவீனம் காரணத்தினால் மகள் பிரான்சிஸ்காவும் உயிரிழந்தார். பிரான்ஸ் அகதி ஒருவர் அளித்த $2 சவப்பெட்டி ஒன்றை வாங்குவதற்கு உதவி புரிந்தது. லண்டன் வாழ்க்கை மார்க்ஸின் தலையில் மேலும் ஒரு இடியை இறக்கியது. அவரது 4 வயது குழந்தை எட்கா எலும்புருக்கி நோய் தாக்கம் காரணமாக உயிரிழந்தார். மார்க்ஸின் குடும்பமே இடிந்து போனது. இந்த பயங்கரமான துயரத்தின் மத்தியிலும் உங்களது நட்புறவு பற்றிய சிந்தனைகளும் இந்த பூமியில் நாம் இருவரும் புரிய வேண்டிய அறிவு பணி இன்னும் மிச்சம் இருக்கின்றது என்ற திட நம்பிக்கை மட்டுமே என்னை இன்று நிலை பெற செய்துள்ளது என்று எங்கெல்ஸுக்கு கடிதம் எழுதினார் மார்க்ஸ். லண்டனில் அமைந்துள்ள பிரிட்டிஷ் அருங்காட்சியக நூலகத்தை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார் கார்ல் மார்க்ஸ். 1957 மற்றும் 58 ஆண்டுகளில் அரசியல் பொருளாதாரம் பற்றிய பல்வேறு கருத்துக்களையும் எழுதி முடித்தார். முதலாளித்துவ பொருளாதாரத்தின் அடிப்படை அம்சமான பண்டத்தை பற்றி ஆய்வு நடத்திய கார்ல் மார்க்ஸ் சிறப்புமிக்க உபரி மதிப்பு கோட்பாட்டை உருவாக்கினார். இதன் மூலம் தொழிலாளர்களின் உழைப்பு சக்தி எப்படி முதலாளிகளினால் உறிஞ்சப்பட்டு வருகிறது என்பதை அடிக்கோடிட்டு சமூகத்திற்கு தெரியப்படுத்தினார். 1859 அரசியல் பொருளாதாரம் மீதான ஒரு விமர்சனம் எனும் நூல் கார்ல் மார்க்ஸினால் வெளியிடப்பட்டது. 1861 ஆண்டு ரஷ்ய அரசாங்கம் பொது மன்னிப்பு வழங்கியதை அடுத்து மார்க்ஸ் தான் மீண்டும் ரஷ்ய குடிமகனாக மாறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தொடங்கியிருந்தார். ஆனால் அவரது விருப்பம் நிறைவேறவில்லை. 1864 ஆண்டு உலக தொழிலாளர்களின் அமைப்பான முதலாம் அகிலம் லண்டன் நகரில் தொடங்கப்பட்டது. அதில் பங்கேற்ற மார்க்ஸ் தீவிரமாக உலக பாட்டாளி வர்க்க புரட்சிக்காக கடுமையாக உழைத்தார். இன்றும் அதிகமாக விற்பனையாகும் முதலாளித்துவ பொருளாதார அறிஞர்களும் கூட கூர்ந்து படித்து பகுப்பாய்வு செய்யும் மூலதனம் நூலை 16 வருட காலம் இரவு பகல் பாராது ஓய்வின்றி உழைத்த உழைப்பின் பயனாய் 1867 வெளியிட்டார். உலகின் ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கத்திற்கு உரித்தான முதலாம் அகிலம் அமைப்பின் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தார் கார்ல் மார்க்ஸ். அதே நேரம் முதலாளித்துவ பொருளாதாரத்தை விமர்சிக்கும் பணிகளிலும் அவர் ஈடுபட்டு வந்தார். 1871 ஆண்டு பிரான்ஸ் மற்றும் ரஷ்ய நாடுகளுக்கிடையே போர் சூழல் உருவாகியிருந்தது. இந்த நேரத்தில் பாரிஸ் நகரத்தில் இடம்பெற்ற பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி அணியினர் வெற்றி பெற்றனர். இவ்வாறாக வரலாற்றில் முதலாவது பாட்டாளி வர்க்க அரசு அமைந்தது. பாட்டாளிகள் அதிகாரத்தை கையில் எடுப்பதற்கு அவசரப்படக்கூடாது என ஆரம்பத்தில் எழுதி வந்த கார்ல் மார்க்ஸ் பின்னர் அதனை கைத்தட்டி வரவேற்றார். தனது ஆலோசனைகளையும் கூறினார். ஆனால் வெறும் 72 நாட்களில் இந்த ஆட்சி இராணுவத்தால் அழித்தொழிக்கப்பட்டது. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த இந்த சம்பவத்தினால் கிடைக்கப்பெற்ற படிப்பினைகளை தொகுத்து எழுதினார் கார்ல் மார்க்ஸ். ஏற்கனவே நடைமுறையில் இருக்கும் முதலாளித்துவ கட்டமைப்பை பற்றி அதனை பாட்டாளிகளின் நலனுக்காக பயன்படுத்த முடியாது. இந்த அமைப்புக்கு மாற்றாய் எதிர் புரட்சியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் வண்ணம் இராணுவம் உள்ளிட்டவற்றை கொண்ட தனக்கான அமைப்பை பாட்டாளி வர்க்கம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மார்க்ஸ் நிறுவினார். மார்க்சிசம் என்று அழைக்கப்படும் மார்க்சின் சிந்தனையானது இறுதியான அறுதியான ஒன்றல்ல. அது புதிய சூழல்களை சார்ந்து மாற்றங்களை உள்வாங்கி வளரக்கூடியதாகவும் இருந்தது. மார்க்ஸ் தனது சமகாலத்தில் இதனை வளர்த்தெடுத்தார்.
பாட்டாளி வர்க்கம் அதிகாரத்தை கையில் எடுத்து ஒரு சோசலிச சமூகத்தை கட்டமைக்கும் என்றும் அதிலிருந்து கம்யூனிசம் எனும் சமத்துவ சமூகத்தை நோக்கி உலகம் நகரும் என்பதை விஞ்ஞான ரீதியில் மார்க்ஸ் நிறுவினார். பின்னாட்களில் ஏற்பட்ட ரஷ்ய சீன புரட்சிகள் என ஏனைய அனைத்து விதமான புரட்சிகளுக்கும் இதுவே அடிப்படையாக அமைந்தது. 1871ஆம் ஆண்டு முதலாம் அகிலம் அமைப்பில் பங்கோனின் போன்ற அராஜகவாதிகளுக்கு எதிராக தீவிரமாக களமாடினார் கார்ல் மார்க்ஸ். 1876ஆம் ஆண்டு வேறு வழியின்றி முதலாம் அகிலம் அமைப்பு கலைக்கப்பட்டது. இதனிடையே உடல் நலம் குன்றிய ஜெனி 1881ஆம் ஆண்டு உயிரிழந்தார். பாட்டாளி மக்களின் நலனுக்காக பல்வேறு துன்பங்களையும் பொறுத்து கார்ல் மார்க்சின் பயணத்தில் பக்க பலமாக நின்ற மனைவியின் மரணம் அவரை வெகுவாகவே பாதித்திருந்தது. அவர் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தார். மார்க்சிற்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் ஜெனியின் இறுதி சடங்கில் மார்க்ஸ் பங்கேற்க வேண்டாம் என தடுத்தனர். ஜெனியின் இறுதி சடங்குகளை எங்கெல்ஸே செய்து முடித்தார். 1882இல் அன்பு மகளும் இறந்துவிட நொடிந்து போனார் கார்ல் மார்க்ஸ். உடல் நலம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் 1883ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி தனது கடைசி மூச்சு வரை மனித குலத்தின் விடியலுக்காக, சமத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக, உழைக்கும் வர்க்கத்தின் நலனுக்காய் போராடிய கார்ல் மார்க்ஸ் தனது இயக்கத்தை நிறுத்திக் கொண்டார். இறுதி மூச்சுடன் உலகத்தை விட்டும் பிரிந்து சென்றார். அவர் விட்டு சென்ற பணிகளை அவரது உற்ற நண்பர் எங்கெல்ஸ் ஏற்றுக்கொண்டார். 1883 மார்ச் 17ஆம் தேதி மார்க்சின் இறுதி ஊர்வலத்தின் போது எங்கெல்ஸ் பேசிய கடைசி உரையின் வார்த்தைகள் இவைதான். அவரது பெயர் காலங்கள் தாண்டியும் நிலைத்திருக்கும். ஆம், அது உண்மைதான். மார்க்ஸ் காலங்கள் தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருப்பார். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். தன்னலம் பாராது பிறர் நலனுக்காக, அவர் தம் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக தன் சொந்த வாழ்க்கை, குடும்பம் என்பவற்றின் இன்பத்தை துறந்து இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுத்து ஏற்ற தாழ்வுகளற்ற உலகத்தை படைக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துடன் இறுதி வரை வாழ்ந்து மடிந்த இந்த சிவப்பு போராளி இன்றும் அரசியல் கருத்தாக்கங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறார். முதலாளித்துவத்தின் பால் செல்லும் உலகில் மனிதத்தை பேணுவதற்காக குரல் கொடுக்கும் பல்வேறு நபர்களும் கம்யூனிச சித்தாந்தவாதிகளாகவே காணப்படுகின்றனர். மார்க்ஸ் உருவாக்கி தந்த பாதையில் இன்று அவரது சகோதரர்கள் வீர நடை போட்டு செல்கின்றனர். மக்கள் உரிமைகள் மறுக்கப்படும் இடங்களிலெல்லாம் வெகுண்டெழும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறியாமலேயே தன்னில் ஒளிந்திருக்கும் மார்க்சிய தத்துவத்தை செயலில் காண்பிக்கிறான். உலகத்தின் முடிவு வரை மனிதன் இருப்பான். இந்த மனிதனில் சுயநலவாதிகள் அழிந்து பொது நலன் பேணும் மக்கள் அதிகமாகி மார்க்ஸ் கண்ட கனவான சமத்துவ உலகம் ஒரு நாள் படைக்கப்படும். அதுவரை சக மனிதனின் அடிப்படை உரிமைகளை மதிப்பதுடன் இயற்கையின் கொடைகளை பாதுகாப்பதும் நாளைய உலகிற்கு மிகவும் முக்கியமான தேவையாகும். உறங்காமல் விழித்திருப்போம், உரிமைகளை வென்றெடுப்போம். கால் அண்ட் இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங், அதே நேரத்தில் நரசிம்மராவ் போன்றோர் எடுத்த தீர்க்கமான முடிவுகள் இந்தியாவை 30 ஆண்டுகள் கழித்து மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன. மாற்றங்களை நிகழ்த்துவது எமது கையில் தான் இருக்கிறது. நாம் மிக சிறப்பான ஒரு வளமான சுபிட்சமான ஒரு இலங்கையை உருவாக்குவதற்கான எமது தனிப்பட்ட விடயங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு நல்லதொரு மாற்றத்திற்கான தொடக்கமாக இருக்க